ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டுவில் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்னில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அப்டேட் இல்லை அப்படின்னா அவைலபிலிட்டி இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து பாஸ்ட் வீடியோஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. நியூவாக எந்த ஒரு கலெக்ஷன்ஸுமே வந்து அப்டேட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அப்டேட் பண்ணாமல் இருக்கும். அவைலபிலிட்டி கலெக்ஷன்ஸ், ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 10 to 15 வீடியோஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து குபேரப்பட்டில் நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் லக்ஸுரி குவாலிட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லக்ஸுரி குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியமாக கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் இன்னும் உங்களுக்கு தின்னாக இருக்கும். ஸோ சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இளம்பிள்ளை சாஃப்டி எப்படி உங்களுக்கு அந்த லைட்டாக வளவளப்பு தெரியும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஜரி இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியான அந்த வளவளப்பு தெரியாது. பட் வந்து உங்களுக்கு மேலே ஜரி வந்துடுறதுனால ஃபுல்லி ஜரி, காப்பர் ஜரி வீவிங்கில் இருக்கிறதுனால ஈஸி டு வியராக இருக்கும். அந்த ரொம்ப வளவளப்பாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, நல்லாவே இருக்கும் மெட்டீரியல். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரீமியம் ஒரு இந்த லக்ஸுரி குவாலிட்டி மெட்டீரியல் வந்து தின்னாக இருக்கும் மெட்டீரியல். அப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து மெட்டீரியல் தின்னாக இருக்குது, அப்போ குவாலிட்டி வந்து லக்ஸுரின்னு சொன்னாங்க. ப்ரைஸும் வந்து ப்ரீமியமாக கம்பேர் பண்ணும்போது 100 to 150 rupees ஜாஸ்தியாக இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து தின்னாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. கிடையாது. என்ன ரீசன்னாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குபேரப்பட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்க என்ன ரீசனால் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீக்கு ஈக்குவலாக வந்து சாரீஸை வியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுவுமே வந்து இந்த நார்மல் ப்ரைடல் சில்க்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது சாரீ. மெட்டீரியல் வந்து பார்த்திங்க மொடப்பாக இருக்குது ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணுறது தான் இந்த குபேரப்பட்டு சாரீஸ். சாஃப்டி மெட்டீரியலாக இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ணதுக்காக தான் வந்து குபேரப்பட்டு சாரீஸ் வந்து ப்ரைஸ்லாம் நாங்கள் பியோர் பட்டுக்கு போகிறோமோ இல்லை அதில் பாதி செமி சில்க் போகிறோமோ அதோட எல்லாமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ப்ரைஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குபேரப்பட்டு சாரீஸ் வந்தது. ஸோ அப்போ வந்து ப்ரீமியம் குவாலிட்டியை வந்து கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக சாரீ, இன்னும் கொஞ்சம் வந்து மெட்டீரியல் வந்து தின்னா அப்படின்ற போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லக்ஸுரி குவாலிட்டி சாரீ வந்தது. மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து ப்ரீமியமாக கம்பேர் பண்ணாமல் லக்ஸுரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து குவாலிட்டியான த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லக்ஸுரி குவாலிட்டி போஸ்ட் பண்ணியிருக்க சாரீஸில் வந்து சில கலெக்ஷன்ஸ் நியூவாக வந்திருக்கு, சில கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக் வந்திருக்கு. இந்த கலெக்ஷன்ஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் வந்திருக்கு. ஒரு சில கலர்ஸ் வந்து ரீஸ்டாக்கில் வரல, ஒரு சில கலர்ஸ் ஆட் ஆகி வந்திருக்கு, ஒரு சில டிசைன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அப்படியே நம்ம எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த லக்ஸுரி குவாலிட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்மளோட வீடியோஸில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெய்லி வீடியோஸில் வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட கிட்ஸ் வியர் இருக்குது. நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே நம்மளோட சேனலில் வந்து ஓவர்வியூ பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து கிட்ஸ் வியர் போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்மளோட ஜுவல் டைப்பில் வந்து ஏடி பிரேஸ்லைட், கடா டைப்லாம் வந்து ஒரு மைக்ரோ பிளேட்டரில் பேட்டர்னில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குமே ரெடியாக இருக்கும். பட் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நம்ம இப்போதைக்கு நம்மளோட உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் சாரீஸில் இருக்குது. மிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மூவிங் இன்ஸ்டாகிராம்னால வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் மூவிங்கில் வந்திருக்கு. யூடியூப் மூலயமா நம்மளோட கலெக்ஷன்ஸ் அதிகமாக ப்ரொமோட் ஆகிறது வந்து சாரீஸாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த பிரேஸ்லைட்ஸ் அண்டு கிட்ஸ் வியர் அதை தாண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரும். நம்ம எடுத்துகிட்டு வர கலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரும். சாரீஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து பெர்மனண்ட் ஆகிடுச்சு. இப்போது 3 years 4 years பெர்மனண்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து இந்த செயின் டைப் பிரேஸ்லெட், கடா டைப் பிரேஸ்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பீட்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைப்பில் நீங்கள் வியர் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபார்மல் லுக் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நம்ம 2ல் பார்க்குறது வந்து
உங்களுக்கு வந்து கிரேப் சில்க் மெட்டீரியல் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிரேப் சில்க் போட்டிருக்கோம். இது வந்து மைசூர் கிரேப் செக்குடு மைக்ரோ செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கிறது வந்து மைசூர் கிரேப். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காட்டன் கிரேப் போட்டிருக்கோம், பட்டிக் பிரிண்ட் போட்ட மாதிரி. இது ரெண்டுமே 799 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ். நம்பர் 2ல் பார்க்குறது கிரேப் சில்க், மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப் ரெண்டே மெட்டீரியல் ஒரே டிசைன் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைக்ரோ செக் போட்ட மாதிரி மைசூர் சிஃபான் அண்ட் பட்டிக் பேட்டர்ன் போட்ட மாதிரி காட்டன் கிரேப் மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஓகே, பேக் டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் வந்துடுறேன். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ல்ஸ் இதெல்லாம் போகிறதுனால நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு ஃபார்மட்டில் போடும் போது இன்னும் ஃபார்மலாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து கோல்டு என்கிட்ட இப்போ கையில் இல்லை, கோல்டு போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அது போட்டுக்கலாம். அது இல்லாமல் வந்து ஃபேன்சியாக போடணும் ஆனால் பார்க்க கோல்டாக மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது, இதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஜுவல் பேட்டர்னில் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தோம். கிட்ஸ் வியருக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னோடய பேபினால தான் நான் வந்து கிட்ஸ் வியருக்கே எடுத்துகிட்டு வந்தேன். பிராண்டடாக நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ஸ் வியர் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஸ்டாக்கில் ஒரு 50% போல் சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ வந்து இன்னும் ஒரு 10% போல் சோல்ட் ஆகட்டும், அடுத்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நம்பர் 3ல் பார்க்குறது வந்து சிஃபான் சாரீஸ். சிஃபானில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைசூர் சிஃபானுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டில் வந்து ப்ரொக்கேட் ப்ளவுஸ் போட்ட மாதிரி உள்ள சாரீஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பல்லுவும் எவ்வளோ ரிச்சான பல்லுவாக இருக்குது பாருங்கள். நார்மலாகவே மைசூர் சிஃபான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 950 ரேஞ்சஸில் இந்த மாதிரி பார்ப்போம். பல்லு வந்து உங்களுக்கு சிம்பிள் பல்லுவாக இருக்கிற மாதிரி உள்ள சாரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 850 950 இந்த ரேஞ்சஸில் பார்ப்போம். கொஞ்சம் கிராண்ட் பல்லு அப்படின்னா வந்து உங்களுக்கு 999 இல்லை 1050 இந்த ரேஞ்சஸில் வந்துடும். அது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்டில் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் வர சாரீ. ஸோ சிஃபான்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மைசூர் சிஃபான். இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து ஃபேன்சி சிஃபான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ரெயின்போ சரி போட்ட மாதிரி சிஃபான் வரும். ரெயின்போ சரி போட்ட மாதிரி உள்ள சிஃபான் இப்போ பார்க்குற இது வந்து ஃபேன்சி சிஃபான். இதுக்கு அடுத்து ரெயின்போ சரி சிஃபான் போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த ரெயின்போ சரி சிஃபானில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்னும் இருக்கும், செல்ஃப் பேட்டர்னும் இருக்கும். ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான், ஆனால் 2 பேட்டர்னுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். கான்ட்ராஸ்டில் பார்டர் வர மாதிரி, ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பார்டர் வர மாதிரி. பாடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ சரியாக வரும். இதெல்லாம் வந்து பிரிண்டட் பேட்டர்னில் வந்துடும் இந்த சாரீ. ஸோ இது பாருங்கள், இதுதான் ரெயின்போ சரி. இது வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வருது பாருங்கள். இது நியூவாக வந்திருக்கு ரெயின்போ சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஒரு மாதிரி கலராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸில் நீங்கள் பார்ட்டி வியருக்கு வியோ பண்ணால் அவ்வளோ ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், ஸோ வந்து எனக்கு ஸ்லிம்மாக இருக்கணும் மெட்டீரியல், ஆனால் நான் ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணணும் அப்படின்றவங்களும் இந்த ரெயின்போ சரி சாரீஸ் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுவரையும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வீடியோ வந்து ரெஃபரன்ஸ்க்காக வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெயின்போ சரி சாரியை வந்து செல்ஃப் பேட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து அடுத்து இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். அப்போ தான் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் கொடுக்கலாம் அப்படின்றது உங்கள் லைக் மூலிமா தான் எங்களுக்கும் அந்த அப்டேட் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம்னால பண்ணுவாங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ், நல்ல ஒரு சாரீஸ், நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் கொடுக்கணும். ஸோ அது மூலயமா தான் நம்மளோட பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கணும். எங்களோட ப்ராஃபிட் பெருசு கிடையாது, பட் உங்களுக்கு கொடுக்குற கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான கலெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்னு தான் நம்ம வந்து நிறைய சர்ச் பண்ணி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து போடுறோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் செக்ஷன் தான். காட்டனில் வந்து லினன் காட்டன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ லினன் வந்து ஃபைனலாக இதே கலெக்ஷனில் ஃபைனலாக போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த டிஷ்யூ
லினன், சாஃப்ட் காட்டன், இந்த மாதிரி வந்து நிறைய சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். காட்டன்லேயே லினன், இப்போ பார்க்க இதுவுமே வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் லினன் சாரீ தான். ரொம்ப அழகாக இருக்குது. பிறகு இதெல்லாம் பார்ட்டி வேருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுக்காக நான் வந்து நிறைய ஷார்ட்ஸில் கூட வந்து ஸ்மால் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரீம்னாலேயே நல்ல ஒரு அவங்க எஃபோர்ட் போட்டு எந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுமோ குவாலிட்டி கொடுத்து பண்ணுறோம். இப்போ நானும் இல்லை, நிறைய பேர் நான் பார்த்த வரையுமே பண்ணுறோம். ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்காக இருப்பாங்க. அவங்களும் ப்ராஃபிட் அதிகமாக வச்சு தான் சேல் பண்ணுறாங்க. பட் வந்து ரிப்ளேவாக இருக்கட்டும், நிறைய வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்குது. ரிப்ளே பண்ணுறது லேட் ஆகுது, ரிப்ளேவே இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா திருப்பி ரிப்ளே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் நம்மள மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் தான் மெயின். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்கள மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் என்ன மாதிரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சேரும். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நல்ல ஒரு கான்வர்சேஷன் போனால் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை தான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். டெய்லி வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.